தாய்மையை போற்றுவோம், தந்தைமையை வணங்குவோம். தந்தைமையா, இது என்னடா புது வார்த்தையா இருக்கு அப்படின்னு தானே பாக்குறீங்க. பெண், பெண்மை, தாய்மை. அப்போ ஆண், ஆண்மை, தந்தைமை, அப்படிதானே? தந்தைமை இந்த வார்த்தைய நம்ம கேள்விப்பட்டிருக்கிறது ரொம்ப ரொம்ப கம்மி. தந்தைமைன்ற வார்த்தை தமிழ் இலக்கியத்துல எங்கேயுமே பெருசா இடம் பிடிச்ச மாதிரி தெரியல. அப்படின்னா தந்தைமை தமிழ் வார்த்தை இல்லையா? தந்தைமை தமிழ் சொல்தான், தமிழ் அகராதியில இருக்கு. அப்புறம் ஏன் இந்த வார்த்தைக்கு பெருசா இம்பார்ட்டன்ஸ் இல்லாம போச்சு? ஈன்று புறந்தெறுதல் எந்தலை கடனே, சான்றோ நாக்குதல் தந்தைக்கு கடனே அப்படின்னு புறநானூற்று பாடல்ல பொன்முடியார் அழகா பாடுறாங்க. தாய்மை ஒரு உயிரை இந்த உலகத்துக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணி அதுக்கு அன்பு பாராட்டுற தலை சிறந்த அன்பு. நோ டவுட் இன் தட். அதுவே தந்தைமை, தாய்மை இந்த உலகத்துக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ற உயிருக்கு இந்த உலகத்தையே இன்ட்ரோடியூஸ் பண்ற பொறுப்பு. தாய்மைன்றது அன்பு, பேரன்பு. அதே நேரத்துல தந்தைமைன்றது பொறுப்பு, பெரும் பொறுப்பு. தாம் பெத்த பிள்ளைகிட்ட அன்பா இருக்கிறது ரொம்பவே ஈஸி தானே, அது நேச்சுரலா வந்துடும். அதுவே அந்த பிள்ளைக்கு பொறுப்பு எடுக்கிறது தான் ரொம்ப கஷ்டம். அதுவும் அன்பை உள்ள மறைச்சு வச்சுக்கிட்டு அந்த பிள்ளைக்கு எதிரியாவே வாழ்ந்து அன்பை பொறுப்பா வெளிப்படுத்துறாங்கல்ல, அதுதான் தந்தைமை. ஜென்ரலாவே ஆண்களுக்கு அன்பை மறைக்க தெரியாது, வாய் திறந்துதான் சொல்ல தெரியாதே ஒழிய எப்படியாவது ஒரு வகையில அவங்க அன்பை அவங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு காட்டுறதுக்கு முயற்சி பண்ணிக்கிட்டே தான் இருப்பாங்க. அதே ஆண் அப்பான்ற ஸ்தானம் வரும்போது தாம் பிள்ளை மேல வச்சிருக்கிற அன்பை உள்ள மறைக்கணும். ஏன்னா ஒரு அப்பனுக்கு தான் தெரியும் வெறும் அன்பை வச்சுக்கிட்டு தாம் பிள்ளை இந்த உலகத்துல வாழ்ந்துட முடியாதுன்னு. அதுக்கு அவரு ஒரு ஸ்ட்ராங்கஸ்ட் ஜெனரேஷனை தான் கிரியேட் பண்ணணும். அதனாலதான் தாம் பிள்ளை தாய்மையிட்ட இருந்து அன்பை அனுபவிக்கணும்னு விட்டு கொடுத்துட்டு தள்ளி நின்று பாக்குறாரு. அன்பு சில நேரத்துல கம்ஃபர்ட்டை கிரியேட் பண்ணிடும். இந்த கம்ஃபர்ட் வீக்கான ஜெனரேஷனை உருவாக்கிடும். அப்படி தாம் பிள்ளை வீக்கான ஜெனரேஷனை மாறிடக்கூடாதுன்றதுக்கு தான் அப்பா அன்பை ஒதுக்கி வச்சுட்டு ரெஸ்பான்சிபிலிட்டிஸை தான் ஷோல்டர்ஸ்ல எடுத்துக்கிறாரு. ஒரு அப்பன் தம் பிள்ளைய தோல்ல தூக்கி வைக்கும் போதே அவன் பிள்ளைக்கு அவன் சொல்லாம சொல்றது என்ன தெரியுமா? நான் பார்க்காத உலகத்தை நீ பார்க்கணுன்றது தான். அவர் பார்க்காத உலகத்தை அவர் பிள்ளை பார்க்கணும்னா அன்பு மட்டும் போதாதுன்னு அவருக்கு தெரிஞ்சதுனாலதான் அன்பை உள்ள வச்சுக்கிட்டு கண்டிப்பையும் கோபத்தையும் காட்டி அவர் பிள்ளைய ஸ்ட்ராங் ஆக்குற ரெஸ்பான்சிபிலிட்டி அவர் எடுத்துக்கிறார். மெடிசன்ல எஸ்ஆர்னு ஒரு டேர்ம் இருக்கு, அதாவது சஸ்டைன் ரிலீஸ். இது ஒரு ஸ்பெஷல் எடிஷன் மாதிரி. நார்மலா இருக்கிற ஒரு மருந்தை விட இந்த சஸ்டைன் ரிலீஸ் டேப்லெட்ஸ் கொஞ்சம் கொஞ்சமா கன்சிஸ்டன்டா ட்ரக்கை ரிலீஸ் பண்ணும். அது மாதிரி ஸ்பெஷல் எடிஷன் தான் அப்பா. இந்த உலகத்துல அவர் மரணிக்கிற வரைக்கும் அவரோட இதய துடிப்பே அவர் பிள்ளைகள் தான். கடைசி வரை உள்ள வச்சிருக்கிற மொத்த அன்பையும் தாம் பிள்ளைக்கு காட்ட முடியாம உள்ள வச்சுக்கிட்டே தவிச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமா சஸ்டைன் ரிலீஸ் போல அந்த அன்பை கண்டிப்பாவும் கோபமாவும் ரிலீஸ் பண்ற அப்பா எப்பவுமே ஸ்பெஷல் தான். சரி, தந்தைமைக்கு வருவோம். தந்தைமை மனித இனத்துக்குள்ள மட்டும் அடங்குற வார்த்தை கிடையாதுங்க. தமிழ் இலக்கியங்கள் அப்பாவோட பாசத்தை அழகா படம் பிடிச்சு காட்டியிருக்கு. பணம் சம்பாதிக்க வெளியூர் போற அப்பா தான் குழந்தைய எப்படிலாம் மிஸ் பண்ணுவாருன்னு அகநானூறும் புறநானூறும் நற்றினையும் சொல்லுற விதம் கண்கள்ல கண்ணீரை தான் வர வைக்கும். தமிழ் இலக்கியம் மட்டும் இல்ல, பழம்பெரும் மொழிகளோட இலக்கண இலக்கியங்களும் கடவுளையே அப்பாவை தான் காட்டியிருக்காங்க. ஏன் இன்னைக்கு நாமளும் கடவுளை அப்பான்னு சொல்லி தானே வணங்குறோம். இந்த கடவுளோட அன்பை தான் கிரேக்க மொழியில அகாப்பே அப்படின்னு சொல்றாங்க. அகாப்பேனா இறைவனோட அன்பு, தூய அன்பு. அது மாதிரிதான் ஒரு அப்பாவோட அன்பும். அதுதான் தந்தைமை. உண்மையிலேயே மனிதர் உணர்ந்து கொள்ள இது மனித அன்பு அல்ல, அதையும் தாண்டி புனிதமானது. அதனாலதான் சொல்றேன், தாய்மையை போற்றுவோம், தந்தைமையை வணங்குவோம். என்னுடைய முதல் லாங் கண்டென்ட்டை இவ்வளவு நேரம் பொறுமையா பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. ஆண்மைக்கு பின்னாடி இருக்கிற சயின்டிபிக் ஃபேக்ட்ஸ், சைக்காலஜி ஃபேக்ட்ஸ் பற்றிய தகவல்களை தொடர்ந்து நான் உங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கிறேன். உங்களுடைய தொடர்ச்சியான அன்பு என்னை இன்னும் ரொம்ப மோட்டிவேட் பண்ணும். உங்களுடைய பேரன்பிற்கு நன்றி.